வணக்கம். ஒரு சூப்பர் ஸ்டார் அவரோட வாழ்க்கைய பாக்குற விதம் எப்படி இருக்கும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குறிப்பா நம்ம நடிகர் அஜித்குமார் மாதிரி ஒருத்தரோடது. சமீபத்துல ஒரு இன்டர்வியூல புகழ் அப்புறம் நம்மள நாமே பாத்துக்கிறது, அதாவது சுயசார்பு பத்தி சில ஷாக்கிங்கான விஷயங்கள பேசியிருக்காரு. வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்லயே இந்த ஒரு வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அஜித்தே அவரை பத்தி இப்படி சொல்லும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வருதில்ல, அப்படி என்னதான்ப்பா கடந்த 20 வருஷத்துல மாறிடுச்சு? இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கிருந்து வந்துச்சுன்னா, அவரோட கடந்த காலத்தையும் இப்போதைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பேசின ஒரு நேர்காணல்ல இருந்து தான். அதுல தன்னோட வாழ்க்கையில இருந்த 2 பெரிய சிக்கல்களை பத்தி ஓப்பனா பேசியிருக்காரு. அஜித் சொல்ற முதல் பெரிய பிரச்சனை இதுதான். மத்தவங்கள சார்ந்து இருக்கிறதால வர்ற ஒரு ஆபத்து. நாம என்ன நினைப்போம்? உதவி பண்றது, உதவி வாங்குறது எல்லாம் நல்லதுதானேன்னு. ஆனா அஜித் இத ஒரு வேற ஆங்கிள்ல பாக்குறாரு. அஜித் இத ஒரு சறுக்கு பாதைன்னு சொல்றாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அதை எப்படி பலவீனமாக்குதுன்னு பாருங்க. முதல்ல யாராவது நம்ம கைப்பை தூக்குறது மாதிரி சின்ன சின்ன உதவிகளை ஏத்துப்போம். போக போக அதுவே நமக்கு பழகிடும். அப்புறம் என்ன, எல்லார்கிட்ட இருந்தும் அதே எதிர்பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். இந்த ஃபுதூக்கு நிலைதான் அவர் சொல்ற முதல் ஆபத்து. ஆமா, ஒரு பெரிய டீம் வச்சுக்கிட்டா நேரம் மிச்சமாகுங்கிறது உண்மைதான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்காக நாம குடுக்கற விலை என்ன தெரியுமா? நம்மளோட சுயசார்பு. இந்த டீல் லாபமானதா? இந்த கேள்வியதான் அஜித் அவருக்கு அவரே கேட்டுக்கிட்டாரு. அட, பிரச்சனை சுயசார்பு இழந்ததோட நிக்கல. அந்த உதவியாளர் டீமையே மேனேஜ் பண்றது ஒரு பெரிய வேலையா மாறிடுச்சாம். அவங்களுக்குள்ள வர சண்டையில தீர்த்து வைக்கிறதுக்கே தன்னோட நேரம் வீணானதா சொல்றாரு. அப்ப பாருங்க, நேரத்தை மிச்சப்படுத்தலாம்னு நினைச்ச ஒரு விஷயம் கடைசியில நேரத்தை வீணடிக்கிற இடத்துல போய் முடிஞ்சிருக்கு. சரி, அடுத்ததா அஜித் இன்னும் கொஞ்சம் ஆழமான ஒரு பிரச்சனைய பத்தி பேசுறாரு. அதுதான் புகழ். அது ஒரு போதை மருந்து மாதிரிங்கிறாரு. புகழ் ஒரு போதை. இதுதான் அவரோட முக்கியமான கருத்து. அதாவது, ரசிகர்கள் கொடுக்கிற புகழ நான் ரசிக்கிறேன், ஆனா அந்த போதையிலே மூழ்கி இருக்க நான் விரும்பலன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பார்வை இல்லையா? இந்த ஒரு வரியே போதும் அவர் தன்னோட முடிவுல எவ்ளோ உறுதியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்க. புகழ ரசிக்கிறதுக்கும் அதுக்கு அடிமையாகிறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனாலதான் பழைய அனுபவங்கள் காரணமா இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறதா சொல்றாரு. சரி, இந்த சார்பு நிலை, புகழ்னு 2 பெரிய பிரச்சனைகளையும் அஜித் எப்படிதான் சமாளிச்சாரு? எப்படி தன்னோட வாழ்க்கைய மாத்திக்கிட்டாரு? அதுக்கான தீர்வு ஒரு எளிமையான பயணத்துல தான் தொடங்குச்சு. அவரோட தீர்வு ஒரு பெரிய இடமாற்றத்துல ஆரம்பிச்சது. இப்போ அவர் துபாயில தான் இருக்காரு. ஓகே, இதுக்கு ஒரு காரணம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேல அவருக்கு இருக்கிற காதல்னாலும், இது அவருக்கு தனிப்பட்ட சுதந்திரத்தையும் அந்த புகழோட வெளிச்சத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் ரொம்பவே உதவி இருக்கு. ஆனா ஒரு விஷயம், அஜித்தோட இந்த சுயசார்பு குணம் ஒன்னும் நேத்து வந்ததில்ல. அதுக்கான விதைகள் சின்ன வயசுலே விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல வளர்ந்தது, 7-8 வயசுலே சமைக்க கத்துக்கிட்டது, இதெல்லாம் தான் பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கே அவரால துபாய்ல தனியா வாழ முடியுதுன்னா அதுக்கு காரணம் அந்த சின்ன வயசுல கத்துக்கிட்ட பாடங்கள் தான். சமையல்ல இருந்து மத்த வேலைங்க வரைக்கும் எல்லாத்தையும் அவரே செய்யறத இப்ப ரொம்பவே என்ஜாய் பண்றதா சொல்றாரு. ஆக, அஜித்தோட இப்போதைய வாழ்க்கை முறைய அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டாருன்னு பார்க்க முடியாது. இது அவர் ரொம்ப உணர்வுபூர்வமா நல்லா திட்டமிட்டு தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பிலாசபி. இதுதான் அவரோட அனுபவத்திலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம். சில சமயம் உதவி தேவைப்படலாம், தப்பில்ல. ஆனா பல சமயங்கள்ல நம்மளாலேயே சமாளிக்க முடியும்னு சொல்றாரு. இது பெரிய ஸ்டார்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். கடைசியா அவரோட இந்த பயணத்துல அவர் ஒரு நிறைவு அடைஞ்சிருக்காரு. அதிக புகழ், பெரிய உதவியாளர் பட்டாளம் இதுல இல்ல. ஒரு எளிமையான சுதந்திரமான வாழ்க்கையில தான் உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கடைசியா இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். ஒரு எளிமையான வாழ்க்கையை அடையறதுக்காக ஒருத்தர் தன்னோட புகழையும் சுத்தி இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு போக வேண்டி இருக்குன்னா, நாம கொண்டாடுற அந்த புகழோட உண்மையான விலை தான் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.